தமிழ் மாநில காங்கிரஸ் நிச்சயம் உருவாகும் என்று வாசன் ஆதரவாளர் ஞானசேகரன் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்துள்ள தகவல்களை கேட்போம். அவர் புதிதாக போட்டாலும் கூட இன்று காங்கிரஸ் கட்சி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாடறியும். காரணம், தமிழகத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், தமிழ்நாட்டு காங்கிரஸ் தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக செயல்பட்ட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயல்பாடு மிகவும் வருந்தத்தக்கது. இன்னும் சொல்ல போனால் மூப்பனார் அவர்களுடைய படத்தையும் அதே போல பெருந்தலைவர் காமராஜருடைய படத்தையும் அச்சிட்ட உறுப்பினர் அட்டைகளை கொடுக்க கூடாது, நிறுத்தி வையுங்கள் என்று உத்தரவு போட்டு விட்டு இப்பொழுது மாற்றி பேசுகிறார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினர். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் 9 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து ஊழலற்ற ஒரு அருமையான ஆட்சி அமைத்து தந்த காமராஜர் அவர்களையும் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களையும் புறக்கணித்து விட்டு இங்கே அரசியல் செய்ய முடியாது. ஆகவே யாரை அவர்கள் தலைவராக போட்டாலும் நிச்சயமாக இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகக்கூடிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டு விட்டது. கூடிய விரைவிலே தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகும். அப்படி உருவாகிற போது நிச்சயமாக மற்ற திராவிட கட்சிகளுக்கு இது ஒரு மாற்றாக அமைந்து நாளைக்கு எங்கள் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய அளவிற்கு இந்த கட்சி வளர்ந்து ஆட்சியை பிடிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இப்போது அரி அவர்கள் பேசுகிற போது கூட இது இளங்கோவன் அவர்களை போட்டதாலே வேகத்தடையாக இருக்குமா என்று கேட்டார்கள். அந்த எந்த தடையும் எங்களுக்கு இல்லை. நிச்சயமாக காட்டாற்று வெள்ளம் போல எங்களுடைய எண்ணங்கள் பாயும், அதே போல எங்களுடைய பணிகள் தொடரும். நிச்சயமாக தமிழ் மாநில காங்கிரஸ் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்கிற மக்கள் தலைவர் மூப்பனாருடைய கோட்பாட்டை நிச்சயமாக எங்களுடைய நெஞ்சங்களில் தாங்கி மீண்டும் தமிழகத்தில் ஒரு அருமையான ஆட்சியை, காமராஜர் ஆட்சியை அமைப்பதற்கு ஜி.கே. வாசன் தலைமையிலே நாங்கள் நிச்சயமாக அணிவகுத்து நிற்போம். ஆகவே எங்களுக்கு எந்த வேகத்தடையும் இல்லை. ஈ.வி.கே. இளங்கோவனை போட்டதால் இன்று எங்களுக்கு தொய்வோ அல்லது வேறு ஏமாற்றமோ கிடையாது. அது அவர்கள் பாணி. எங்களுடைய பாணி நிச்சயமாக எங்களுக்கு எல்லா மாவட்டங்களிலும் அதிகமாக தொண்டர்கள் இருக்கிறார்கள், அதே போல தலைவர்களும் இருக்கிறார்கள். இன்று தமிழக உணர்வுகளை, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை புறக்கணித்து ஏஐசிசி பல முறை முடிவெடுத்த காரணத்தினால் இது இந்த கட்சி எப்போ எடுபடுமா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிற காரணத்தினாலே நிச்சயமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் சாய்வார்களே ஒழிய நிச்சயமாக மீண்டும் அந்த காங்கிரஸில் தொடர்வதற்கு அவர்களுக்கு எண்ணம் இல்லை. ஆகவே எங்களுக்கு ஈ.வி.கே. போட்டதிலே எந்த வகையிலும் எங்களுக்கு பாதிப்பு கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக வாசன் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது.